பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் நம்மை தேடி வந்தாரே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசனின்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழமும் அறியலாகுமோ? இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனித்து அந்த வார்த்தை கேட்டது போல நம்மிலும் ஒரு முகாந்திரம் இருக்கிறதை அறிந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கு ஒரு அருமையான சம்பவம் நம்ம எல்லாருக்கும் சிறுவயது முதல் தெரிந்த ஒரு சம்பவம். தாவீதின் சகோதரர்கள் சவுலுடைய இராணுவத்தில் இருந்ததால் அவர்களை பார்க்கும்படியாக தாவீதினுடைய தகப்பனார் தாவீதை அழைத்து அவரிடத்தில் சில பொருள்களை கொடுத்து தன் அண்ணன்மாரை பார்த்து வப்பா, அவர்களிடத்தில் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பின ஒரு சம்பவமும், தாவீது அந்த இராணுவத்து அருகிலே ஓடி தன் அண்ணன்மாரை பார்க்க அவர் ஆசைப்பட்டு அவர்களோடு விசாரிக்கும் பொழுது கோலியாத் என்று சொல்லுகிற ஒரு மாவீரன் வந்து நின்று கர்த்தருடைய நாமத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் தூஷிக்கிறதையும் இவர் காதில் கேட்ட ஒரு சம்பவத்தையும், கேட்டது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே தான் இராணுவத்தில் இல்லாவிட்டாலும் கொதித்து எழுந்தான் என்பதையும் நான் இந்த வேத வசனத்திலே நம்மால் அறிய முடியும். யார் இவன் பேசிக்கொண்டிருக்கிறான், இவன் எவ்வளவு பெரிய ஆள், எம்மாத்திரம் இவன் என்கிறது போல அவரை பேசி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறானே என்கிற வைராக்கியம் கொண்டு பேசின ஒரு சம்பவத்தை அறிவோம். இந்த நேரத்தில் அவனுடைய மூத்த சகோதரன் எலியா அருகிலே வந்து, உனக்கு என்ன துணிகரம் இருந்தால் இவர்களோடு பேசுவாய், தகப்பனருடைய ஆடு என்ன ஆயிற்று, அவைகளையெல்லாம் விட்டு எங்கு ஓடி வந்திருக்கிறாய் என்று அவரிடத்திலே சாடினதையும் நாம் அறிவோம். இந்த வாக்குவாதங்களில் தான் தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அந்த கேள்வியை அவர் கேட்கிறார். கேள்வி கேட்க வேண்டியதாய் நமக்கு தென்பட்டாலும், சகோதரனை பார்த்து இந்த கேள்வி அவர் கேட்டுவிட்டார் என்று நாம் ஒரு புறத்தில் சந்தோஷப்பட்டாலும், மற்றொரு புறத்தில் தாவீது இப்படி கேட்டிருக்க கூடாது என்கிற எண்ணம் நமக்குள் இருந்தாலும், தாவீது தன்னை அறிந்து தன்னை அழைத்த தேவனை அறிந்து ஒருவேளை இதை கேட்டிருப்பார் என்று எண்ணிதான் இன்றைக்கு நம்முடைய காரியங்களையும் ஒரு நிமிடம் நாம் திரும்பி பார்க்கும்படியாக தேவன் நமக்கு அருள் செய்வாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவனை குறித்து அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அவர் முன் குறித்த காலங்கள் என்று எழுதினார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேகர் பலவிதமாய் தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை, தாங்கள் அழைக்கப்பட்ட விதத்தை பகிர்ந்து கொள்கிற பழக்கங்கள் உண்டு. இந்த வசனத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த வசனம் என்னோடு பேசினது, இந்த இப்படிப்பட்ட பிரசங்கியார் என்னை பார்த்தே இதை பேசினார், அப்படி சொல்லுகிற சிலர் உண்டு. இன்னும் சிலர், நான் வேலையே கிடைக்கவில்லை, எந்த தொழிலும் எனக்கு அமையவில்லை, எதை செய்தாலும் நஷ்டம், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று ஒருவர் சொன்னார், அதற்கவே ஊழியத்திற்கு வந்தேன், அது முதல் இப்படி இருக்கிறேன், இப்படி பல விதமான காரியங்கள். சிலர் சொல்வார்கள், வியாதி படுக்கையில் இருந்தேன், ஆண்டவர் என்னை எழுப்பினார், நான் அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன், இப்படியெல்லாம் சொல்லி தாங்கள் அழைக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பலவிதமான வார்த்தைகளையும் காலங்களையும் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஊழியருக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு உள்ளத்தில் இருக்குமானால் அவன் தான் வந்த நோக்கத்தை நிச்சயமாய் அறிந்திருப்பார். தான் வந்ததற்கு, தான் பிறந்ததற்கு, தான் வளர்ந்து வருவதற்கு, தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்ததற்கு, தனக்கு இத்தனை பெரிய சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்ததற்கு தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை
அறிந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வேதத்தினுடைய முழுமையான காரியம். நாம் இங்கே வாசிக்கும் பொழுது ஆதி காலங்களில் தாவீதை தெரிந்து கொண்டதின் அர்த்தத்தை அறியும் பொழுதே நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். சவுல் தேவனாலே அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசனாயிருந்தாலும் சவுலுடைய அடாவடித்தனம், சவுல் கீழ்ப்படியாமை, சவுல் கர்த்தரை மதிக்காமல் போன காரியங்கள் அவர் பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறது போல தேவ சமூகத்தில் காணப்பட்டு சவுல் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருந்து தேவனாலே விளக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேவனாலே விளக்கப்பட்டதால் விளக்கப்பட்ட இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தேவன் தாவீது என்கிற ஒருவரை தெரிந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வேத பாகத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் முன்பு 1 சாமுவேல் 13:14 நாம் வாசிக்கலாம். அங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். அங்கு தேவன் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், தேவன் தமது இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் தேடினார் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனாய் நிற்கும்படி. தமது இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேடி அவரை கண்டுபிடித்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் முன் கட்டளையிட்டிருக்கிறார், குறித்திருக்கிறார், தீர்மானித்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் தேடி அலைந்த, தேவன் தேடி கண்டுபிடித்த தாவீது ஆச்சரியமான ஒரு காரியம்தான். 12 கோத்திரங்கள் அதோடு கூட சேருமானால் 14 கோத்திரங்கள் கணக்கு. இந்த கோத்திரத்தில் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தேவன் தேடி கட்டளையிட்டார் என்று எழுதினார். தேவன் தேடின ஒரு மனிதனுடைய நிலைமையைத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய அறிவிற்கு கொண்டு வருகிறோம். தேவன் தேடின ஒரு மனிதன், தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதன். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் 1 சாமுவேல் 15:28 அவன் உத்தமனாக காணப்பட்டான் என்றும் எழுதியிருக்கிறது. ஒரு உத்தம பாதையில் நடந்த ஒருவனை தேவன் தேடி இருக்கிறார், அல்லது தேவன் தேடின ஒரு மனிதன் உத்தமனாய் காணப்பட்டான். இந்த பாகத்தை வாசிக்கும் பொழுதே நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தைரியமாய் சொல்லுகிறோம், தேவன் என்னை அழைத்தார் என்று. எல்லா இடங்களையும் பாருங்கள், தைரியமாய் பேசுகிறார்கள், தேவன் என்னை அழைத்தார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் இருந்தார். எப்படியா இந்த ஊழியத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொல்வார், ராத்திரியிலே ஒருவர் ஒரு கொடையை கையில பிடித்து கொண்டு வந்து என்னிடத்துல நின்று ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். நான் வந்து விட்டேன். நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம அழைப்பையெல்லாம் நான் குறையா சொல்லலை. ஆனால் தேவன் அழைத்த ஒரு மனுஷனுடைய பின் பாகம், அந்த மனுஷனுடைய நிலைமை, அந்த மனுஷனுடைய தகுதி, அவன் உத்தமன் என்று எழுதியிருக்கிறது. இந்த உத்தமம் என்கிற அந்த வார்த்தையினுடைய தன்மையை சற்று நேரம் நாம் யோசிப்போமானாலே உத்தமம் விளங்கும். ஒன்று விசுவாசத்தில் உத்தமன், மற்றொன்று பரிசுத்தத்தில் உத்தமன், மூன்றாவது உலகத்தை வெறுத்து வாழ்கிற தன்மையில் உத்தமன், நான்காவது தேவனோடு கூட இடைபடுகிற விஷயத்தில் உத்தமன், ஐந்தாவது கிறிஸ்து இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறதற்கு துணிந்து நிற்கிற ஒரு உத்தமன். இப்படி வரிசை பட்டியலிட்டுக் கொண்டே வரலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் உத்தமனாய் காணப்படுகிறவனைத்தான் தேவன் அழைத்தார், கண்டுபிடித்தார், தேடினார். இன்றைக்கு இருக்கிற நிலைமையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை குறித்து விவரம் பண்ணுவதற்கு, அதை குறித்து பிரசங்கிப்பதற்கு நான் அல்ல. நாம் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு சிந்திக்கிறோம், எந்த அளவிற்கு அவைகளை ஆராய்கிறோம், யோசிக்கிறோம் என்பது நம் தலையின் மேல் விழுந்த கடமை. வேதமும் சொல்லுகிறது, சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று. வேதமும் சொல்லுகிறது, மேய்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள். யாருடைய கையில் இருக்கிறாய், எப்படிப்பட்டவருடைய கையில் இருக்கிறாய், எப்படிப்பட்டவருடைய கரத்தில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருப்பதால் இன்றைக்கு தேவன் தேடுவது ஒரு உத்தமனை தேடுகிறார். அந்த உத்தமனைத்தான் அவர் இருதயத்திற்கு ஏற்றவனாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தீத்துவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் நேர்த்தியான ஒரு வேத வசனம் உண்டு. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், அறிந்தும் இருக்கிறார்கள். நல்லது, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆனால் கிரியைகளிலும் மறுதலிக்கிறார்கள்.
தேவனை அறிந்திருக்கிறேன், தேவன் எனக்கு நல்லவர், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் எனக்கு அற்புதத்தை செய்து என் ஜெபத்தை கேட்டு அவர் அதை செய்தார், என் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்தார், என் ஜெபத்தை கேட்டு எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கேட்டு பாருங்கள், வாசித்து பாருங்கள். இப்படி சொல்லி கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. இந்த மக்களின் நடுவிலே அவர் சொல்கிறார், தேவனை அறிந்திருக்கிறோமானால் கிரியைகள் என்று தொடங்கும் பொழுது, செயல்பாடுகள் என்று தொடங்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் காண்பிக்க வேண்டிய சாட்சியின் அனுபவம் என்று தெரியும் பொழுது, சாட்சியின் நடைமுறை என்று தெரியும் பொழுது, கிரியைகளில் மறுதலிக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களை குறித்துமே இந்த வேதம் சொல்லுவதால், இப்படிப்பட்டவர்களுமே இன்றைக்கு தங்களை தேவன் அழைத்ததாக எண்ணித்தான் அநேகருடைய வாழ்க்கையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறதை அறிவோம். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு வித்தியாசமாய் மாறிவிட்டது. தேவனுடைய கிருபையை இழந்ததாய் நிற்கிறது. குடும்பங்கள் தவிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் ஏக்கத்தோடு நிற்கிறார்கள். யார் ஆதரிப்பார், யார் ஆசீர்வதிப்பார், யார் நம்மை நடத்துவார், யார் நம்மோடு இருப்பார் என்று நீங்கள் அப்படி ஒவ்வொரு காரியமாய் கவனித்து பாருங்கள். ஆதி காலங்களில் நடந்த திருமணத்தின் செலவுகள், ஆதி காலத்தில் நடந்த மரண சடங்குகளின் செலவுகள் எல்லாம் கூட்டி குறைத்து பாருங்கள். இன்றைக்கு இருப்பதில் எத்தனை பெரிய வித்தியாசம், எத்தனை பெரிய மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி ஆனது என்று யோசிக்கும் பொழுதுதான் உத்தமத்தின் தன்மை வெளிப்பாடாய் காணப்படும், வெளியே விளங்குகிறது. எல்லா இடங்களிலும் இது நிறைந்து கிடப்பதால் என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, விசுவாச மார்க்கத்தில், விசுவாச வாழ்க்கையில், தேவனுடைய மார்க்கத்தில், கிறிஸ்துவின் பின்பற்றுகிற விஷயத்தில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் அடியெடுத்து வைக்காவிட்டால் எத்தனையை இழந்து போக போகிறோம், எதை அறிய முடியாமல் போக போகிறோம் என்பதை பாருங்கள். வேத வசனம் அருமையாய் சொல்லியிருக்கிறது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உங்களை மாத்திரமே எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று. அந்த வார்த்தையின்படி நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை குறித்து ஒரு தீர்மானத்தையும் தீர்மானித்திருக்கிறார். அதைத்தான் ரோமரின் புஸ்தகம் அருமையாய் எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தீர்மானிக்கப்பட்டபடியே தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அழைக்கப்பட்டிருப்பேன், ஆனால் என்னை குறித்த ஒரு பெரிய தீர்மானத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த தீர்மான திட்டம் போட்டபடி நடப்பதற்கு என்னிடத்தில் ஒரு உத்தமமான நடக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது, நாம் வேத வசனத்திற்கு வருவோம். இங்கு எழுதின இந்த வார்த்தையில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் உத்தமன் என்று விளங்கினார். இவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதை அபிஷேகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு சிறு காரியமாய் நம்முடைய சிந்தனையில் கொண்டு வாங்க. தேடி அலைந்து கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அபிஷேக காரியங்களை குறித்து இன்றைக்கு வித்தியாசமான விமர்சனங்கள் என்னென்னமோ பேசிக்கொள்கிறார்கள். காரணம், நான் தைரியமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை என்று பிரசங்கித்தவன் நான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற முடியாது என்று சாதித்தவன் நான். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள்ளாக ஆதி அப்போஸ்தலர்களோடு முடிந்தது. அப்போஸ்தலர்கள் யார் கையில் தலையில் கை வைத்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அபிஷேகம் கிடைத்தது. மற்றபடி நமக்கு அபிஷேகம் இல்லை என்று பகிரங்கமாய் பிரசங்கித்தவன் நான். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தை நாடி உட்காரும் பொழுது நானும் அந்த அபிஷேகத்தால் நிறைய வேண்டியவனாய் மாறினேன். கிருபையாய் தேவன் என்னையும் அபிஷேகித்தார். இந்த அபிஷேகம் இன்றைக்கு நான் தைரியமாய் பேசுவதற்கு எனக்கு சாட்சியாய் மாறினது. வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது தேடி கண்டுபிடிக்கப்பட்டார். தாவீது தன் உத்தமம் என்று அறிந்து தன் உத்தமத்திலே ஊன்ற கட்டப்பட்டதால் தேவன் அவரை அபிஷேகித்தார். இந்த 3 அனுபவங்கள் தாவீதின் வாழ்க்கையில் இருந்ததால் தாவீது தன்னை குறித்து தேவ மார்க்கத்தை திட்டமாய் அறிந்தார். நான் அழைக்கப்பட்டதற்கு, நான் அனுப்பப்பட்டதற்கு, நான் இன்றைக்கு நிற்பதற்கு, நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு முகாந்திரம் இல்லையா? தேவன் என்னை குறித்து ஒரு முகாந்திரம், ஒரு காரணம் வைத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் நான் அவருடைய முகத்தை பார்க்கிறேன் என்கிற அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கினது.
அன்பு சகோதர சகோதரி, வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். இதற்கு பின்புள்ள காரியங்களை நாம் கவனித்தால் ஆச்சரியமாயிருக்கும். இப்பொழுது நாம் அது அல்ல. நாம் இப்பொழுது வந்தது ஒரு காரியத்தை நான் தீர்மானமாய் சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தரை மாத்திர நம்பி இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டு தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்று உங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் உத்தமமாய் மாத்திரம் வாழ தொடங்கி தேவன் உங்களை அபிஷேகித்திருப்பாரானால் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு தேவனாலே ஒரு நோக்கத்தோடு அது நிறைவேற்றப்பட்டது என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் தைரியமாய் சொல்ல முடியும். சோர்ந்து போக வேண்டாம், கண் கலங்க வேண்டாம், மனவேதனை அடைய வேண்டாம். மன சங்கடத்தோடு கூட அங்கும் இங்குமாய் அலைந்து என்னமாய் முடியுமோ, என்னமாய் நடக்குமோ, யார் என்னை பார்ப்பார்கள் என்று அங்கலாய்க்க வேண்டாம். காரணம், தாவீதினுடைய அனுபவங்கள் வித்தியாசமானவைகளாய் காணப்பட்டாலும், தாவீதினுடைய அனுபவங்கள் வேறுபாடாய் காணப்பட்டாலும், தாவீதின் தலையின் மேல் இருந்த அபிஷேக தைலம், தாவீதின் தலையின் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் மகிமை தாவீதை ஒரு நோக்கத்தோடு மாத்திரமே வாழ வைத்தது. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என்னை நீர் பிறப்பித்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என்னை எவ்வளவு காலம் வாழ வைத்ததற்கு எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என்னை எவ்வளவு காலம் நடக்க வைத்திருக்கிறீர், சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், ஊழியக்காரனாய் மாற்றினீர், சாட்சியாய் நிறுத்தினீர், எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கேள்வி மேல் கேள்வி கேட்கலாம். தேவன் அடுத்து பதில் சொல்வார். நான் அழைத்து ஒரு தீர்மானத்தோடு அழைத்திருக்கிறேன், உன்னை ஒரு தீர்மானத்தோடு அழைத்தேன், உன்னை ஒரு தீர்மானத்தோடு வைத்திருக்கிறேன். சோர்ந்து போக வேண்டாம். பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. சாமுவேலோடு கூட பலியின் பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. தாவீதுக்கு ஆள் அனுப்பவில்லை. தாவீது ஆடுகளை மாத்திரம் மேய்க்கிறார். தாவீதின் சகோதரர்கள் பந்தியிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு அழைக்கப்படாத ஒரு நிலையில் தாவீது காணப்பட்டார். வீட்டினுடைய பந்தியில் ருசி பார்க்க முடியாத தாவீது காணப்பட்டார். ஆனாலும் ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, தாவீதே, நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கென்று கொண்டு வரப்பட்ட அபிஷேக தைலம் உனக்காக மாத்திரமே காத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கலங்கவே வேண்டாம். தேவன் ஒரு முகாந்திரத்தோடு அழைத்தார், ஒரு முகாந்திரத்தோடு அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை நோக்கி கேளுங்கள், என்ன முகாந்திரமாய் நீர் அழைத்து அபிஷேகித்தீர், அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றித்தார். உமக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக, நான் இருக்கிற சபைக்காக. ஆண்டவரே, நீர் அழைத்த அந்த அழைப்பின் நோக்கம், அந்த அழைப்பின் தீர்மானம் என்னில் நிறைவேறும்படி உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, கொஞ்ச நேரம் எங்களோடு இடைப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, தாவீது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, தாவீது உமக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தது போல நாங்கள் எங்களை ஆராயட்டும். எங்களை அழைத்தவரே, எங்களை தேடி கண்டுபிடித்திருக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை கண்டுபிடித்தவர், எங்கள் பரிசுத்தத்தில், எங்கள் விசுவாசத்தில், எங்கள் நம்பிக்கையில், எங்களுடைய அழைப்பில் நாங்கள் உத்தமமாய் உம்மை பின்பற்ற கிருபைத்தாரும். மாத்திரமல்ல ஐயா, எங்கள் மேல் நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஒரு முகாந்திரத்தோடு என்று நாங்கள் வாசித்தோம். அப்படியானால் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்களாக, யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக, யாரெல்லாம் தெய்வ முகத்தை பார்க்கிறவர்களாக, யாரெல்லாம் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்களை குறித்துள்ள தீர்மானம், அவர்களை குறித்துள்ள உம்முடைய திட்டங்கள் கட்டாயம் நிறைவேற்றப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு திட்டமும் நிறைவேறவில்லை, இதுவரைக்கும் ஒரு சித்தமும் வெளிப்படவில்லையே, இதுவரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனமும் வெளிப்படவில்லை, இதுவரைக்கும் எனக்கு ஒரு தரிசனம் இல்லை என்று கர்த்தருடைய ஊழியர்களானாலும், ஆண்டவரே, இந்த விசுவாச மார்க்கத்தில் இருக்கிறாலும், யார் அங்கலாய்க்கிற சத்தத்தை நீர் கேட்டாலும், நீர் அழைத்த அழைப்பின் முகாந்திரத்தை அவர்கள் அறியும்படி கண்களை திறந்து தாரும், செவிகளை திறந்து தாரும். அவர்கள் அழைத்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறுவதற்கு தங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்கிற நல்ல அனுபவத்தை தாரும். இன்னும் 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 வேதனையும் கலக்கமும் அழைக்கவில்லை, கூப்பிடவில்லை, செயல்படவில்லையே என்று அங்கலாய்க்கிற தாவீதினுடைய நிலைமை போல் அவர்களுக்குள் காணப்பட்டாலும் அவைகளை அவர்கள் எண்ணாமல் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிற அந்த நோக்கத்தோடு கூட வாழ அவர்களை பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும், கிருபையாலே நிறையும், உமக்கென்று காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தாவீதின் தேவன் உங்களையும் அழைத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.